இன்றைய நாள் ஒரு சற்று நேர சிந்தனைக்காக எபேசியருக்கு நிறுவம் 6வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனத்தை வாசிப்போமாக. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாட்களில் சில வேதத்தில் சில முக்கியமான சில பகுதிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பேசலாம். காரணம், வேதத்தின் ரகசியங்கள் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. பிரைசலால். கடைசி நாளில் அதை நாம் 2 வாரம் நாம் பேசணும், கேட்டோம். இருளின் அதிகாரம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. இருளை விட்டு தேவனிடத்திற்கு, ஒளியிடத்திற்கு என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த வசனத்தை கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:18 வாசியுங்கள். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் என்ன சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இருளின் அதிகாரம், ஆமென், தேவனுடைய அதிகாரம், ஒளியின் ஆளுகையின் அதிகாரம். பேசலாம். வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் எவ்வளவேனும் என்ன இல்லை, இருள் இல்லை என்றாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அப்போ அதை தொடர்ச்சியாக சில காரியங்களை அந்த பகுதியில் நாம் தியானித்தோம். பேசலாம். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து வேதம் சொல்லுகிறது இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு யாரிடத்தில், தேவனிடத்திற்கும். அப்போ அங்கு நாம் பார்க்கும்போது சாத்தான் இருளின் அதிகாரி, இருளின் தூதன். பேசலாம். ஆமென். தேவன் ஒளியின் தேவன். வேதம் சொல்லுகிறது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்பதுதான் அவருடைய அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்ற, தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், அதிகாரம் மாற்றப்பட வேண்டும், ராஜாவினுடைய ஆளுகை மாற்றப்பட வேண்டும். ஆமென். வேற ஆண்டவர் சொல்றது, இது உலகத்தின் அதிபதி என்று சத்துருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் பார்த்தோம். பிரைசலாட். இவைகள் எல்லாம் பிரைசலாட் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். யாரிடத்தில்? இயேசுவிடத்தில். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், எவ்வளவு பயங்கரமான ஒரு கர்வம் பிடிச்சதான ஒரு வார்த்தை பாருங்கள். அல்லேலூயா. நீர் என்னை சாஷ்டாங்கமாய் முகங்குப்புற விழுந்து என்னை பணிந்து கொண்ட, இதெல்லாம் நமக்கு தந்துறேன். அப்போ அந்த உலகத்தையும் உலகத்தில் அந்த மகிமையையும் யாருக்கு முன்னாக நிறுத்துகிறாங்க? இயேசுவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. இன்று ஜனங்களை தன் பக்கம் இழுப்பது, அதாவது உலக மக்களை பிடித்து வைத்திருக்கிறார். அவர்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளும் இருளின் அதிபதியாகிய சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருளின் அதிகாரம். அல்லேலூயா. இந்த இருளின் அதிகாரியாகிய பிசாசானவன் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் முதலாவது போய் நிற்கிறான். யாருகிட்ட? இயேசுவிட்ட. ஏன்னா இயேசு உலக ரட்சகர், அவர் தேவகுமாரன். ஆமென். அவர்கிட்ட கொண்டு நிற்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாள் பாருங்க. அதாவது சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் இதெல்லாம் உனக்கு தாரேன்,
என்ன ஒன்று விழுந்து எப்படி எவ்வளோ அறிவு கட்ட பிசாசாக இருக்கான். இதாகும் பிசாசுக்கு சுத்தமாக என்ன இல்லை, அறிவே இல்லை, விவரமே இல்லை. அது ஒரு இருளின் அதிகாரின்னு சொல்கிறது தான். பேசலாம் தேவனிடத்தில் போய் நிற்பானா? எவனாவது நிற்பானா? நிற்க மாட்டான். அதான் விஷயம். அது இல்லையா கொதிக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய பணிந்து கொண்டு அவர் ஒன்றுக்காரு ஏன்னா பின்னாக போய் சாத்தான் என்ன அவர் ஒருவருக்கு தான் ஆராதனைக்கு அவர். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த சத்துரு தான் ஆமென் நன்றாக புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்? வளைக்கிறான். சொல்ற புரியுதா? ஊழியக்காரனையும் சரி தேவ ஜனங்களையும் சரி என்ன செய்கிறான்? அவன் எப்படி வாரான்? சுற்றி சுற்றி வாரான். பேசலாம். அப்போ அவனுடைய திட்டம் என்ன? அல்லேலூயா. இயேசு கிட்ட போனா அவர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இனி அவருக்குரிய ஆட்கள் யார் அந்த பூமியில் என்ன செய்யக்கூடாது? உருவாகக்கூடாது. இயேசுவை பின்பற்றவங்க யாரும் உலகத்தில் உருவாகக்கூடாது. அவர்களை எல்லாம் என்ன செய்யணும்? வழி தவறி போகப்படணும். என்ன செய்யணும்? வழி தவறி போகப்படணும், விடக்கூடாது என்று முழு மூச்சா யார் செயல்படுறது? சாத்தான் கிரீச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்ல சாத்தானின் தந்திரங்கள் என்ன அறியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்பட்டு தெளிந்த புத்தி வேணும். என்னது? என்ன புத்தி? தெளிந்த. அல்லேலூயா. அப்படின்னா பல காரியங்கள், அதாவது என்ன புரிந்து கொள்ளுங்கள், அநேக காரியங்கள் நமக்கு தேவையானதாக தான் இருக்கும். சொல்ற புரியுதா? சத்ரு நம்மை விழத்தள்ளுவதற்கு அவன் நமக்கு எதிராக கொண்டு வருகிற காரியங்கள் திடீரென்று எடுத்த உடனே நீ இந்த பாவத்தை செய்யணும் கொண்டு விட்டா தேவனுடைய பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. நேற்று காரு துப்பிட்டு போயிடுவாங்க. இது யாருக்கு தெரியும்? தெரியும். வைசலாம் அதான் விஷயம். திடீரென்று திருடுறதுக்குரிய வாய்ப்பு வந்தது. ஓ, நம்ம தேவனுடைய பிள்ளை திருடக்கூடாது, நம்ம திருட மாட்டோம். கெட்ட வார்த்தை பேச, அதே மாதிரி தண்ணி அடிக்கிற அது போல, ஸ்மோக் பண்ணுறது போல, இதெல்லாம் பாவத்தினுடைய கிரியைகள். அல்லேலூயா. அப்போ திடீரென்று ஒரு பாவத்தை ஒரு நபர் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய மாட்டாங்க. ஆமென். ஆனால் அவன் கைவச கண்ட்ரோலுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லேலூயா பாவத்தை வைத்து அவன் இவர்களை ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்குரிய உறவை என்ன செய்யணும்? உறவில் என்ன ஒன்று பண்ணும்? விரிசல். என்ன ஒன்று பண்ணும்? சத்தமா சொல்லுங்க. விரிசல் ஏற்படுத்தணும். சொன்னேன், பாவம் என்று செய்ய சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அவன் போடுற திட்டம். அல்லேலூயா. தேவனுக்கும் ஒரு நபருக்கும் ஒரு விசுவாசிக்கும் அந்த தேவனுக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் நெருக்கம் ஏற்பட்டு சரியா இருந்து விட்டால் அல்லேலூயா அவன் வாழ்க்கையும் அவன் செயலும் வெற்றியாய் மாறிவிடும். ஆமென். அப்போ முதலாவது அவன் செய்ய திட்டமிட்டிருப்பது உள்ளான நிலையில். எங்க? சத்தமா சொல்லுங்க. உள்ளான நிலையில் ஒரு விசுவாசிக்கும் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவனுக்குரிய அது என்னது? நெருக்கத்தில் என்ன கொண்டு வருவான்? விரிசல். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் உங்களுக்கு கொடுத்து சில பாயிண்ட்ஸ். அல்லேலூயா. உள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டால் ஸ்தோத்திரம், ஈஸியாக ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனுக்கு ஏற்ற நபராக வாழ விடாதபடி தடுக்கலாம். புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். வரும் நாட்கள் தொடர்ந்து தான் பேசுகிறேன். அல்லேலூயா. சொல்ற புரியுது? முதல் விரிசல் எங்கே ஏற்படும்? உள்ள. முதல் பயணம் எங்கே ஏற்படும்? உள்ள, நமக்குள்ள. அல்லேலூயா. சிந்தனையில் உண்டாகும், இருதயத்தின் யோசனைகள் உண்டாகும். அல்லேலூயா. அதான் நம்ம நேயர்களுக்கு கேட்டோம். ஆமென். நம்ம திடீரென்று போக மாட்டோம்.
இங்கே தான் இருப்போம். அல்லேலூயா. எண்ணங்களை சத்துரு என்ன செய்வான்? கைவசப்படுத்தும். ஆமென். இதில் தான் வேதம் சொல்லுகிறது, எப்படி உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த. அப்போ எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமில்லாதது, எது தேவனோடு உள்ளதான நெருக்கத்தின் விரிசல் உண்டு பண்ணுவது, இப்படி எல்லாம் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? புரிந்து வாழணும். இதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. என்ன இருக்கு? அந்த ரகசியம் என்னவென்றால், சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாம்? பரிசுத்த ஆவியான உள்ளதான நெருக்கமான ஒரு வாழ்வு. கலாத்தியரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனுடைய 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நினைக்கிற வாசியங்கள். நல்லது நல்லது நல்லது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. யாருக்கு ஏற்றபடி? ஆவிக்கேற்றபடி. இந்த ஆவியானவர் கிரியை செய்கிறதான இடம்தான் நம்முடைய உள்ளான என்னது இறுதியும் என்று நம்ம பொதுவாக சொல்லுவோம், உள்ளான மனசாட்சி என்று சொல்லுவோம், உள்ளான சிந்தனை மண்டலம் என்று சொல்லுவோம், உள்ளான நம்முடைய ஆவியில். அல்லேலூயா. ஆவியில் ஆவியானவர் என்ன செய்திருக்கார்? இணைந்திருக்கிறார். நமது ஆவியை ஆவியானவர் ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் நம்ம விட்டோம் என்றால், அல்லேலூயா, அதை அவருடைய உந்துதலுக்கு ஏற்றபடி நடத்துதலுக்கு ஏற்றபடி நடத்துகிற விதத்தை அறிந்து நம்ம நினைச்ச முடியும், வாழ முடியும். அதாவது அந்த பியூர் ஒரு மனசாட்சி, உள்ளான மனநிலை வேணும். ஆமென். வேறு எதற்குமே உள்ள எழுச்சியக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய அதில் எச்சரிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு சொன்னேன், உலகம் என்பது நமக்கு எந்த நிலையிலும் நமக்கு என்ன இல்லை, அனுகூலம் கிடையாது. எந்த நிலையிலும், சின்ன மேட்டரோ பெரிய மேட்டரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் உலகம் நமக்கு என்ன இல்லை, யோக்கியதையானதல்ல, அனுகூலமானதல்ல, நமக்கு உதவுகிறதும் அல்ல. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை தான் சத்துரு நமக்கு நிறைய நிச்சயமா கொண்டு வரும். ஆமென். உலகமும் அது நிச்சயம் நிச்சயத்து போகும், ஒளிந்து போகும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். புரியுதா? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவருடைய பிதாவாகிய தேவனோடுள்ளதான உறவில் என்ன ஏற்பட்டு விரிசல் இருக்கு. இடையில் வேறு ஒன்றுக்கு நாம் இருதயத்தை கொடுத்திருக்கிறோம் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாசு கொண்டு இருக்கிற பெரிய தந்திரம் என்னவென்றால், ஹல்லேலூயா, ஆமென், இயேசுவிட்ட காட்டினான உலகத்தையும் அதிலுள்ள என்னது மேன்மையும் எல்லாம். அந்த பாயிண்ட் வாசிக்க பார்ப்போம். மறுபடியும் பிசாசானவன் உயர்ந்த மலை. அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அவன் இயேசுவிட்ட முதல்ல வரும்போ அவருடைய தேவை விஷயத்தை சுட்டி காட்டி பேசினான். புரியுதுல்ல? அவருக்கு அப்போ என்ன தேவை? தாகமும் தீர்க்கப்படணும், பசியாகும் இல்லையா? எத்தனை நாள் சாப்பிடல? 40. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இயேசு தேவன், 100% தேவன், 100% மனுஷன். ஆமென். அப்போ மாமிச சரீரத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பசி உண்டு. அல்லேலூயா. ஆமென். சரீரத்துக்கு என்ன இருக்கு? களைப்பு இருக்கு, தாகம் இருக்கு. ஆமென். இப்போ அவருக்கு என்ன இல்லை? தாகம் இல்லை, சரீர தாகம் இல்லை. ஓகே, அது வேற காரியம், நம்ம வந்து பேசணும். அல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, அல்லேலூயா, ஆமென், ரொம்ப பசியோட களைப்போட இயேசு வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை நம்ம பார்க்கும்போது எப்படின்னா இந்த இந்த இதுகளெல்லாம் காட்டுவாங்க, அதை நினச்சி நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கிடுங்களா. என்ன கருணாமூர்த்தியா? சரி, வனாந்தரத்தில் வர்றது மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். வேற என்ன வீட்டுக்குள்ளே இருந்தார். ஆமாம்.
அதனால காட்டப்பட்டு ரொம்ப களைப்பு. என்ன களைப்பு? ரொம்ப பசி. இது யார் பார்க்குறா? அவன் பார்க்குறான். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அல்லேலூயா உனக்கு என்ன தேவை என்பதை, நீ எதன் மேல் நீ விருப்பம் செலுத்த இருக்கிறாய் என்பதையும், எதை நீ ஆர்வமாய் நீ விரும்புவாய், ஆசைப்படுவாய் என்பதையும் யார் புரிந்து வைத்திருப்பார்? சாத்தான் புரிந்து வச்சிருப்பார். சொல்ற புரியுதா இல்லையா? புரியுதா? ஆமென். அதாக ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்றேன். அல்லேலூயா. இயேசுவையும் முதலாவது அவன் சந்திக்கும் போது மற்றுள்ளதெல்லாம் ரெண்டாவது வந்ததுதான். உலகத்தை காட்டினது, குதியும் என்று சொன்னது எல்லாம் ரெண்டு அப்புறம் வந்தது. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தேவை என்பதை சாத்தான் சரியா என்ன புரிஞ்சு வச்சிட்டு. அல்லேலூயா. நீர் நிறைய சொன்னாக்கா அவன் விளக்கம் கொடுத்துருந்தான்னா ரொம்ப பசியாக இருக்கிறது இல்லையா என்று கேட்குற மாதிரி. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப பசி, ரொம்ப களைப்பில்லை. பாரும் வனாந்தரம் பூரா என்ன இல்லை, தண்ணியே இல்லை, சாப்பிட்றதுக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லாம் வறண்டு போய் கிட பார்த்துறா. என்ன அவன் இப்படி சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியும். அதெல்லாம் இதில் எழுத முடியும். எழுதுனாக்க ஒரு 15 பைபிள் நமக்கு வேணும். அல்லேலூயா. எதமாலையில் சொல்லுவோம் பார்த்து. ஏன்னா உலகத்தை அவனோட மகிமை வருவதை காட்டணும், இதையும் காட்டியிருப்பான் இல்லையா? அல்லேலூயா. இதில் பாரு, எல்லா மரங்களும் மழையே இல்லை, எல்லாம் காஞ்சி கிடக்கு. இந்த நேரத்தில் இப்போ உமக்கு என்ன தேவை? தாகத்துக்கு தண்ணியும், பசிக்கு அப்பவும். இதுக்கு மேல் இப்போ உமக்கு அவசரம் தேவையில்லை. வேற எல்லாம் அழகாக நான் சொல்கிறேன், தான் புரிஞ்சுக்கிடுங்க. ஏதேனில் ஸ்பெஷலாக சாத்தான், சர்ப்பமாகிய சாத்தான், அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். ஆதியாகமத்தில் அந்த விருட்சத்தின் கனி எப்படியா வாசி? நல்லா புரிஞ்சுக்க, நிறுத்தி வாசி. எப்படி? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. புசிச்சாச்சா? இல்லை. அவனுடைய வார்த்தை, அவன் விளக்கம் கொடுத்த விளக்கம் அவளுக்குள் அந்த டேஸ்ட்டை என்ன செய்ய வைக்குது? சுவைக்க வைக்குது. ஆமென். பைபிள் சொல்லுது, இச்சையானது என்ன செய்யறது? கர்ப்பம் தரித்து என்ன பிறப்பிக்குது? பாவம் பூரணமாகும்போது என்ன உண்டாகுது? மரணம். இல்லையா? நிறைய பிரிவு இருக்குது. நான் முடிந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவை டச் பண்ணிகிட்டே வரேன். கையை விதலையில் சொல்லுவோம். ஏன் இந்த ஏரியாக்களை உங்களுக்கு ஒரு போதனை மாதிரி கொடுக்குறேன்னா, அல்லேலூயா, உங்கள் சிலராயிலும் இதில் என்ன செய்யணும்? தேரம். சிலராயிலும் இதில் தேரம் நல்லா நிற்கணும். அப்படி சிலரை கர்த்தர் சபைக்குள் நான் பார்க்க ஆசைப்படுறேன். நல்லா சொல்லுவேன். அப்போ நான் ஆசைப்படுறேன்னா என் ஆண்டவர் எவ்வளோ ஆசைப்படுவார். ஹல்லேலூயா. வெற்றிகரமான ஜெயம் பெற்ற ஒரு கூட்டம் தேவ சபைக்குள் எழும்ப வேண்டும். பாவம் செய்யாத, அது பாவம், இது பாவம், அதை செய்யாத, இது செய்யாத என்றெல்லாம் பொதுவான பிரசங்கிக்கலாம். ஆமென். மதுபான பிரியனே, மதுபானத்தை அருந்தாதே. புகைப்பிடிக்கிறவனே, புகையை பிடிக்காதே. விபச்சாரக்காரனே, அந்த பாவம் செய்யாத, நரகத்துக்கு. இப்படி பிரசங்கிக்கலாம், பேசலாம். இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன செய்வது? அல்லேலூயா. ஐயோ, நல்லா சொல்லுங்க. இதில் நாம் விழாதபடி நாம் ஜெயம் பெற்று நிற்பது எப்படி? அதுதான் நம்ம அறியணும். புரியுதா இல்லையா? எல்லா செய்தி மெசேஜ்களையும் பாவத்தின் சம்பளம் வரணும், மரித்தால் அமரித்து போவாய், நீ பாவம் செய்தால் நரகத்து போயிடுவேன், அதை செய்யாதே, இது செய்யாதே, அப்படி செய்யாதே. அப்போ சத்துரு எல்லாத்தையும் நடத்துகிறான். ஆமாங்க, செய்யாதேன்னு கேட்டுட்டேன், செய்யக்கூடாது, ஆனாலும் எட்டி பார்ப்போம், நடிச்சுட்டு எட்டிப்பான். அப்போது இதை எட்டி கூட பார்க்காத அளவில், நினைச்சு கூட பார்க்காத அளவில் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை இங்கே வாழணும் நம்ம பூமியில். இதற்குரிய வழி நமக்கு என்ன செய்யணும்? அறியணுமா வேண்டாமா? அறியணும். புரியுதா இல்லையா? அதான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது தேவன் சிருஷ்டித்த மனுஷனுடைய துணையான ஏவாளை சந்திக்க சாத்தான் கடந்து போகிறான். அங்க
அவன் சொன்னதெல்லாம் கேட்டான். என்ன சொன்னான்? வாசிப்போம். அதனுடைய 3:1 இருந்து நினைக்கிறேன். வாசிப்போம். ஜீவன்களை பார்க்கலும் என்ன உள்ளது? அதான் வேதம் படிக்கும் போது சொன்ன சாத்தான் தந்திரங்கள் என்ன செய்வதில்லை, அறியாதவைகள் அல்லவே. புரியல? புரியுதா இல்லையா? தந்திரத்தை அறியணும், அதான் முக்கியம். தந்திரத்தை அறிந்தால் தான் வெற்றியாக வாழ முடியும். சரி. ஃபஸ்ட்டு சரியான ஒரு கேள்வி கேட்கிறான். அடுத்தது பாருங்கள். இப்போ சொல்கிறான், உண்மையை சொல்கிறான். அல்லேலூயா. தோட்டத்தில் இருக்கிற வெளிச்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சாகாதபடி என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது சாகவே என்ன செய்வதில்லை, சாவதில்லை. இப்போ அங்கு ஒரு இருதயத்துக்குள் என்ன உண்டாகிறது? நாம் சாகாமல் என்ன செய்யலாம், வாழலாம். அடுத்தது சாவதில்லை. நாளிலே திறக்கப்படும் என்றும் அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் புரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருந்த லூசிபர், ஆமென், அவனுக்குள் என்ன சிந்தை வந்தது? தேவனுக்கு மேலாய். அதே சிந்தையை எங்க புகுத்துறான்? தேவன் சிருஷ்டித்த மனுஷிக்குள்ள. ஆமென். அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது என்ன நினைத்தானோ, அவன் மனதில் நினைத்ததை தேவன் அறிந்து அவன் பூமிக்கு தள்ளப்பட்டானோ. அல்லேலூயா. அதே எண்ணத்தை யாருக்குள்ள உருவாக்குறான்? அந்த ஸ்திரீக்குள்ள உருவாக்குறான். ஏன்? அவர்களும் அவன் கூட என்ன செய்ய போனோம்? தள்ளப்பட்டு கூட போனோம். சொல்ல புரியுதா? அந்த மனுஷனை அவன் கண்டுகளுக்குள்ள கொண்டுறன்னு அவன் திட்டம் போடுறான். புரியுதா? ஏன்? நான் நினைச்சேன், நான் தள்ளப்பட்டுட்டேன். ஒளியின் தூதனா இருந்தோம்னா இப்போ இருளின் தூதனா மாறிட்டேன், சாத்தானா மாறிட்டேன். இனி அவர் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை, அல்லேலூயா, எந்த காரணம் எங்கே போக விடக்கூடாது. எல்லாருக்குள்ள எனக்குள்ள என்ன எண்ணம் தோன்றி நான் தள்ளப்பட்டேனோ அதே எண்ணத்தை எல்லாருக்குள்ள என்ன செய்யணும்? புகுத்தணும். அப்போ அந்த எண்ணத்தை அவன் எதனால் விழுந்தார், தள்ளப்பட்டானோ, எதனால் சபிக்கப்பட்டானோ, அல்லேலூயா, அதே நிலைக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பின் மனுஷனை கொண்டு வர்றதுக்கு ஐடியா கொடுக்குறான். இது யாருக்கு புரியல? தேவனுக்கா? சத்தமா சொல்லு. புரியல. சரி வாசிப்போம். பார்த்தீங்களா? இப்போ அதில் சில காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. மேட்டிமை பேசலாம் பாருங்க. அதனுடைய அந்த வீழ்ச்சியினுடைய காரியங்கள் தான் வர 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 மனுஷனுக்குள்ள ஏறிட்டே வந்து 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஒரு பாபேல் கோபுரம் கட்டுவான் வானளவாய். நம்ம நினைக்கிறது தடைபடாது என்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிறான். இதெல்லாம் எந்த ஸ்பிரிட்டுடைய வேலை? லூசிஃபர். அவனுடைய அதாவது பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? சத்தமாக சொல்லு. எது காரணம்? பெருமையினால் தான் விழுந்தான். இன்று ஊழியக்காரனும் சரி, ஒரு விசுவாசம் சரி, எதனால் தான் விழுவாங்க? பெருமையினால் தான் விழ தள்ளுவாங்க. பெருமை என்ற ஒரு நிலை. நீ வெளியே சாது போல ரொம்ப ஏழ்மை போல ஒன்று ஆக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் உள்ளான நிலையில் படிப்பை குறித்தோ சம்பாத்தியத்தை குறித்தோ பேசலாம். உன் இனத்தை குறித்தோ குலத்தை குறித்தோ, அல்லேலூயா,
உன்னுடைய சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு உயர்வை குறித்தும் இம்மி அளவு கூட ஒரு இருதயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, மேட்டிமை பெருமை என்று கட்டாயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் தேவன் வெறுக்கிற முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அதாவது அந்த காரியங்களை ரொம்ப சொல்றது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றுமில்லாத ஒரு நபர் சபைக்குள்ள இருந்தாலும், நீ எல்லாம் இருக்கிற நபராக இருந்தாலும், ஆமென், ஒன்றுமில்லாத நபரிடம் நீ காட்டுகிற அன்பும் பைசலான் ஒரு பெரிய நபரிடத்துக்கு காட்டுகிற அன்பும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்க வேண்டும். எங்க சமமாக இருக்கணும், உள்ள. எங்க, வெளியே இல்லை, உள்ள சமமாக இருந்து வெளியே வரதான் ரியல். ஹல்லேலூயா. அதாக இல்லை என்றாலே வேறொரு எண்ணங்கள் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்றாலே சத்துருவனுடைய செயல்பாட்டுக்கு நீ இருதயத்துக்குள்ள இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது நாளடைவில் முழுவதும் உன்னை என்ன செய்திடும், அபகரிச்சு சொந்தமாக்கிடும். சொல்ல புரியுதா? சில குடும்பங்கள் இருக்கு, கணவன் படிப்பில் கம்மியாக இருப்பான், மனைவி படிச்சிருப்பா, 1 டிகிரி 2 டிகிரி எடுத்திருப்பான், சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாள். அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டு, படித்த சர்டிஃபிகேட் எல்லாம். கணவன் என்ன செய்திட மாட்டான், சரிடா +2 படிச்சிருப்பான், அதை ரொம்ப தள்ளி உருட்டி எடுத்தால் பாஸ் ஆகிருப்பான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சூழ்நிலையின் காரணமாக ஏதோ சொந்தத்தில் பட்டது, மாமன் மச்சாங்குட்டி பொண்ணு அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன செய்யிட்டாங்க, கட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கணும். அப்படி நடக்குது, நிறைய கிறிஸ்டியானிட்டியில் நடக்குது. நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. அப்போது நாளடைவில் போக போக அல்லேலூயா அந்த பொண்ணுக்குள் ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருக்கும், சத்தமாக சொல்லு, கர்வம் தான். காலேஜ் படிக்காதவன் இல்லை, அந்த ஒரு சிந்தையே இருக்கும். அவன் ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டா, வே என்ன நீ பேசுகிறது நான் கேட்குறதா, அது அவுட்டு. அந்த பொண்ணு அவுட், அவ்வளோதான், வேஸ்ட். அது குடும்பத்துக்கு யோக்கியதானதல்ல, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. சரி, அவன் சொல்லிடுறான், சரி நீ சர்டிஃபிகேட் படித்து நிறைய படிச்சுட்டு, சரி அதெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடு. நீட்டு சொன்னால் சாப்பிட முடியுமா? எத்தனை செத்த பிறவும் சர்டிஃபிகேட்டில் கிடந்து எங்கடா காத்தடிச்சு கிடக்கும், வேஸ்ட். அல்லேலூயா. அதனால் ஒன்றும் என்ன இல்லை, ஒரு பூமியில் வச்சுக்கிடலாம். அது உனக்கு சில காரியங்களுக்கு இடைஞ்சலாக மாறி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்தில் கூட அநேக பெற்றோர் தன் பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு, படிக்காத பொண்ணா, இவ்வளோ குறைஞ்ச படிப்பா, நான் என்ன படிச்சிருந்தேன் தெரியுமா, நீ என்ன சாத்தான படிச்சிருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கீழ்பட கழுத நேட்டாக சொல்ல வேண்டியிருக்கு. தோத்துறான், அல்லேலூயா. பொண்ணு என்ன 1 டிகிரி எடுத்துருக்கு, நான் எத்தனை டிகிரி எடுத்துருக்கிறேன், நீ சாத்தானையும் சேர்த்து படிச்சிருப்ப, நரகத்தையும் சேர்த்து. அது எதுக்கு வேணும், வாழ்வதுக்கு உதவுமா? சோதரம். இப்படி சீரழிகிற குடும்பங்கள் உண்டு. இதெல்லாம் லூசிபர் ஸ்பிரிட் கிறிஸ்தவத்தில் உள்ளதாக இப்போ சொல்கிறேன். அல்லேலூயா. யார் என்ன படித்திருந்தாலும், யார் என்ன சம்பாதித்தாலும், ஆமென், உனக்கு நான், என்னால், என்னுடையது என்ற ஒரு சிந்தை உன் வாழ்க்கை இருதயத்துக்குள் வளரும் என்றால், ஆமென், அதே உன்னை அழிக்கிற ஆயுதமாய் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல தேவனுடைய பிள்ளை தெளிவா இருக்கும். ஆமென். தேவனுடைய பிரமாணத்துக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர உன்னுடைய படிப்புக்கும் உன் அறிவுக்கும் அல்ல கட்டுப்பட்டிருப்பது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது, அதுக்குள்ள நீ நில்லு, அதை தூக்கி ஓரம் கட்டி வை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவனுடைய பிள்ளைக்கு தெளிவா இருக்கணும். ஆமென். பாருங்க, அந்த சிந்தை சத்துருவானவன் அதே எண்ணத்தை அவளுக்குள் புகுத்துகிறான். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட், எப்படி புசிச்சாலும் இல்லை, அதான் தான் சொன்னேன், இச்சை. என்னது, இன்னும் வாசித்து முடிச்சது தம்பி. பார்த்தீங்களா, புசிப்பு.
மாமிசத்தின் இச்சை. அடுத்தது பார்வைக்கு இன்பம், கண்ணின் இச்சை. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. 3 காரியங்கள் வருது. சொல்ல புரியுதா? நல்ல கவனி, நல்ல கவனி. 3 காரியம்: மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. 3ம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு முறை வாசி அந்த பாயிண்ட். ஒன்று, இது புசிப்புக்கு நல்லது. மாமிச ஆசையை என்ன செய்யுது? திருப்திப்படும் மாமிச இச்சை. அடுத்தது பார்வைக்கு இன்பம், கண்ணின் இச்சை. அடுத்தது புத்தியை தெளிவிக்கிறது, மனமேற்றுமை, ஜீவனத்தின் பெருமை. புரியுதா இல்லையா? இது ஒன்றுன்னா ஒரு நாள் விளக்கலாம், அது அப்பாற்பட்டது. பொதுவாக சொல்லி அந்த இடத்துல அப்படி கொண்டு விடுறேன் பேசலாம். ஒவ்வொன்றையும் விளக்குறதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம இங்கேருந்து வசனங்களுக்கும் ஒரு அங்கே கொண்டு போகும். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் கொண்டு இணைக்கும். அது நிறைய காரிய ரகசியங்கள் இருக்குது. அதில் நான் அப்புறம் ஒரு நாள் பேசுகிறேன். கர்த்தர் சித்தமாக. ஹல்லேலூயா. இது நல்லா புரிந்து. அதில் புசிப்புக்கு எப்படி இருந்ததா? புசிப்புக்கு நல்லது. அது சொல்ல சொல்ல அல்லேலூயா, சாப்பிட்டது போல என்னது ஒரு ஃபீலிங். புரியுதா இல்லையா? சில பாவத்தை, சில இதை பார்த்துட்டு தான் அனுபவித்தது போல ஒரு உணர்வு. ஹலோ, புரியுதா? அல்லேலூயா. சொல்ல புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சு. அதாக ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஸ்திரியை இச்சையோடு, ஸ்திரியை சரி புருஷன் சரி பார்க்கிறவன் அவளோடு இருதயத்தில் அனுபவித்து விட்டான் என்பதாக அதை சிந்தித்து கற்பனையில் கொண்டு வருகிறான். இப்போ காதல் கம்பெனிகளை கேள்விப்பட்டால் தெரியும், தோற்றுரும். அவங்க சில பேச்சுகள் பேசுகிறத நம்ம கவனித்தா போதும். உணர்வு பூர்வமாகவே வாழ்ந்துட்டுருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவு தூரம் அவனுடைய உள்ளான நிலை கரைபடுகிறது தெரியும். தேவன் வெளியேறி விடுவார். ஹல்லேலூயா. அந்த அதைத்தான் அனுபவித்தது போன்ற என்னது ஒரு எண்ணங்கள், சிந்தைகள் பேசலாம். அது அதன் மூலம் உள்ளான மனிதன் ஆவி ஆத்மா என்ன செய்யுது? கரைபடுகிறது. அந்த பிரகாசம் நஷ்டப்படுகிறது. புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் எல்லாருக்கும் முன்னே எல்லாம் கொண்டு வருவேன் சாத்தான். ஆமென். அல்லேலூயா. அதில் மாட்டிடக்கூடாது. எதை கொண்டு வந்தாலும் ஓகே, இது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று ஒதுக்கிவிட ஒரு மனசு வேணும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்க என்ன திரும்ப எட்டி பார்த்தேன்னா நாய் கக்கினதை திரும்ப உடனே தின்னாது. கையை தள்ளிலே சொல்லும். நீங்கள் நாயை கக்க வச்சு நீங்கள் பார்த்துருந்துங்க. சில நாய் தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யும்? தின்னா கடந்து அங்கே கொண்டு கொட்டும். சரி நாய் சரி 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 ரெண்டு நம்ம சொல்லுவோம். அது நேர தொழில் ரொம்ப வேண்டாமே வேணாம், சி போயிட்டு எனக்கு வேண்டாம் நட்டு போயிடும். கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு மெதுவாக மாவட் பண்ணிக்கிட்டு என்ன செய்யும் வரும். முதல்ல என்ன செய்து பார்க்கும்? மோந்து பார்க்கும். அடுத்த லைட்டை நாக்கில் டச் பண்ணி பார்க்கும். அப்புறம் கிடுக்கிடுக்குன்னு உள்ள தள்ளிடும். இதே மாதிரி சிலது என்ன செய்யும்? எல்லாம் கிடைச்சதெல்லாம் உள்ள தின்னுட்டு வாமிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு கிடக்கும். தோற்றுரும். இல்லை. அப்போ நாய்க்கு ஒரு புத்தி என்னன்னா வாமிட் பண்ணிவிட்டு அதை தின்ற வேலை. அப்போது ஒரு பின்மாற்றக்காரன் என்றாலே அல்லேலூயா வேண்டாம் என்று வெறுத்ததை சத்துரு கொண்டு நெருக்குவான். திரும்ப எட்டி பார்த்துட்டு திரும்ப மோந்து பார்த்துட்டு திரும்ப நாய் தின்னது போல்.
ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ இவள் அதை பார்வைக்கு எப்படி இருக்கான், அது புசிப்புக்கு எப்படி இருக்கான், இன்பமாய் அவள் அதை புசித்ததை மாதிரி அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு அவள் அதனுடைய ருசியை புசித்தது போல ஃபீல் பண்ணுறான். அடுத்தது மாமசைச்சு, அடுத்தது பார்வைக்கு எப்படி இருக்கு, இன்பம். அழகுன்னு அல்ல சொல்றது, எப்படி இன்பம், அடைந்தே தீர வேண்டும். அல்லேலூயா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, அவ்வளோ, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்பம் என்றால் எப்படியாவது வேணும், அந்த அடையணும் வேணும், அந்த இன்பம். சரி, இன்பமும் ஜீவனத்தின் பெருமை. புத்தி நமக்கு தெளிஞ்சிருச்சுன்னா நம்ம யாரா மாறிடலாம், தேவனா மாறிடலாம. அல்லேலூயா. சாதா அப்படியே சொன்னான், யாரை போல் இருப்பீங்க, தேவர்களை போல. அதான் அந்த ஜீவனத்தின் பெருமை, பதவியில் ஆசை. அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லு. எனக்கும் பிரதான இடம், என்னுடைய போட்டோ தான் முன்ன. என்னது சத்தமா சொல்லு. ஆமாம், நிறைய பாஸ்ட் மறந்தா எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அவங்க போட்டோ முன்ன இருக்கணும், அவங்க பேரை ஃபஸ்ட்டில் வைக்கணும். செகண்டில் வச்சுட்டா, எனக்கு பேர் ஏன் செகண்டில் வச்சான், முதல்ல ஏன் வைக்கல? இதுக்கு பேர் என்னது, ஜீவனத்தின் பெருமை, பதவி ஆசை. நான் தான் எல்லாரும் விட நான் முக்கியம், எனக்கு அது தெரியும். எனக்கு என்னென்ன தெரியும் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், வேறு என்ன தெரியும், என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். பிரைசலாக அது தெரியும், இது தெரியும் என்றெல்லாம் தங்களுக்கு சிலவங்கெல்லாம் பேசுனா தங்களை பற்றி பேசுவாங்க. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா, ட்ரெஸ்ஸை பார்த்து தன்னுடைய கவர்ச்சியான அந்த அழகை பார்த்து, ஸ்தோத்திரம், உடற்கட்டு, உடற்கூறுகள், கவர்ச்சிகள், உடலெல்லாம் பளபளம், எலுமிச்சம்பழம் போல் இருக்க. எப்படி நிறைய பேர் ஜூஸ் போடுவாங்க, கவனமாக இருக்கணும். கவர்ச்சிகளை பார்த்து ஏமாந்தேன்னு வச்சுக்க, ஜூஸ் ஆகிடுவேன், வர ஊறுகாய் ஆகிடுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இப்படி அந்த அந்த அழகு உள்ளவள் கவர்ச்சியானவங்க கொஞ்சம் பிறருடைய பார்வையில் அப்படியே ரொம்ப இதாக இருக்கிறதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. எங்கள் ஊழியக்காரங்க இதுலேயும் இந்த வங்கி போட்டு சிலுவையெல்லாம் போட்டு போகிறவங்களுக்கு ஒரு மரியாதை. ஐயா வாங்க ஐயா நட்டு, எங்களை வரப்பட்டு போனால் வாங்க பாஸ்டர் நட்டு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பே பாருங்கள், இப்போ புரிஞ்சுக்கிடுவோம். சோதா அந்த ஆளோ ஏபிசிடியே தெரியாது, பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்குன்னு அந்த அங்கி கம்பெனிக்கு தெரியாது. ஏன் அந்த அங்கி தான் சொல்லுது தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் அவருக்குரிய எல்லாத்தையும் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதையும் கரைச்சி குடித்தவன் இங்கே ஒரு நின்றுருப்பான், சாதா சிம்பிள் ட்ரெஸ்ஸில். அதை புரிய மாட்டான். சொல்ல கோட்டு டை போட்டு ரொம்ப இது மனுஷனுடைய ட்ரெஸ்ஸையும் அந்த தோரணையும் வெளி தோற்றத்தையும் சில நேரம் சில படிப்புகளையும் அந்த வசதி வாய்ப்பையும் வைத்து கணக்கு போடுகிறவர்கள் நம்ம தேவன். அப்போ இந்த சிந்தையை யார் கொண்டு வந்தது? சாத்தான். அது ஊழியர்களுக்குள்ளே என்ன செய்துட்டு இருக்கு? சுத்திட்டே கிடக்கு. இன்னும் நிறைய ஊழியக்காரங்களை கீழே தள்ளுறதுக்கு சத்துரு எடுக்கிற ஆயுதமே பதவிகள். அல்லேலூயா. உங்களை நாங்கள் அதில் வச்சிருக்கிறோம், இதில் வச்சிருக்கிறோம். அவர் யார் தெரியுமா? அப்படி ஆக்கும், இப்படி ஆகும். ஐயோ, யாரா இது? அதில் பரலோகத்தை கொண்டு போகுமா? சோத்திரம். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பூமியில் இருக்கும்பா சின்ன சின்ன பதவிகள் ஏதோ ஒன்று இருக்கா, அதை வச்சு ஞானமாக பெருமை வராமல் என்ன செய்யணும்? காத்துக்கணும். பெருமை வந்துட்டாலே செத்து போயிட்டேன்னு அர்த்தம், மரகத்தை போட்டுது. அல்லேலூயா. சத்துருடைய ஜீவனத்தின் என்னது? பெருமை. அதாக்கும், அதை கொண்டு போகிற சத்துருவன்ட்ட. அல்லேலூயா. எப்படி தேவர்களை போல கையை தலையிலே சொல்லுவோம். அந்த உயர்வு ஒரு விசுவாசி கூட கவனமாக இருக்கணும். ஜீவனத்தின் பெருமை என்ற அந்த பெருமையான அந்த எண்ணம். அல்லேலூயா. அவர்களை விட நாங்கள் யார் தெரியுமோ, அவங்கள விட எங்களுடைய இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படி சில காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து பேசி தங்களுடைய இருதயத்துக்குள் பெருமை கொள்வார்கள்.
எந்த காரணத்தினாலேயும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிற சில வசதி வாய்ப்புகள் அல்லது படிப்புகள் அல்லது அழகுகள் அல்லது குடும்பத்தின் சில நல்ல காரியங்கள் இதை வைத்து பிறரை என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. சில நேரம் அவங்கள கர்த்தர் உயர்த்துவதற்கு அதிக நாள் ஆகாது, நீ அவங்கள மாதிரி மாறுறதுக்கு அதிக நாள் ஆகாது. அல்லேலூயா. அப்போ இன்று இருக்கிற மேன்மை நாளைக்கு சில நேரம் இருக்காது. நான் தாழ்மையாக இருந்தால் தேவன் அந்த மேன்மையில நிறுத்துவார் நம்மை. நாம் ஆஹா நினைத்தால் நாளைக்கு அந்த அந்த மேன்மை என்ன செய்ய கீழே வந்துடும். அரிசி சாப்பாடு எல்லாம் தாராளம் இருந்தாலும் சில நேரம் சாப்பிடக்க முடியாத வியாதி வருது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. நிறைய தானியங்கள் இருக்கும், நிறைய வருமானம் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் எதுவுமே அவங்க என்ன யூஸ் பண்ண முடியாது. என்னங்க, ஒரு நேரம் சப்பாத்தி, மற்ற 2 நேரம் ஓட்ஸு, இன்னும் ஒரு நேரம் களி, இவ்வளோதான். ஏன் சுகரு. அப்போ மற்றதெல்லாம் அவங்களாம் சாப்பிடும்போது பார்த்துட்டு இருக்கிறதா ஒரு அவங்கள இதை வயிற்றுல வந்துடும் போது. இப்போது என்ன இருந்தும் சில அன்னைக்கு ஒரு காலத்தில் அவங்க மாறி பிடிச்சவங்களாம் இருக்கும். எந்த காரணத்தினாலே தனக்கு ஒன்று இருக்கா பெருசாக நினைக்க. அல்லேலூயா. இது ஓகே, பூமியில் தான் வாழும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வருமானம், எனக்கு கொடுத்த சின்ன ஒரு பதவி, அவ்வளோதான். இது ஒன்று எங்கே என்ன கொண்டு போகாது, பர்வத்தை கொண்டு போகாது. இதை வச்சு நான் 4 பேருக்கு ஏதாவது நான் முடிந்தால் நல்லது செய்ய முடியுமா, அது செய்யணும். அந்த சிந்தியோடு வாழணும். அல்லேலூயா. அந்த இதை அந்த முதல் மனிதன் மனுஷ இடத்தில் கொண்டு சென்ற அதே காரியத்தை எங்கே கொண்டு வரான், இயேசு இடத்தில் கொண்டு வரான். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதை புசிப்புக்கு எப்படி இருந்தான், நல்லது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு இடத்துல அந்த ஃபஸ்ட்டில் கொண்டு வர்றது எதை தான், புசிப்பதை கொண்டு வரான். அல்லேலூயா. ஆண்டவரே, ரொம்ப பசியாக இருக்கிறீர்கள், ரொம்ப தாகமாக இருக்கிறீர்கள், ரொம்ப களைப்பாக இருக்கிறீர்கள். இந்த நேரம் உமக்கு தாகத்துக்கு தண்ணியும் பசிக்கு அப்பமும் தான். நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, நீரு உசுப்பு யாத்திராம் பாரு. ஹல்லேலூயா. நீரு எதமா சொல்லு, தேவனுடைய குமாரன் அல்லவா. இந்த கல்லவன் அப்பா சாப்பிடுமா ஆண்டவரே என்ன பாரு. நம்மளாக இருந்தால் போய் எதுவும் ஜெபம் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த அந்த என்னது புஷ் பண்ணுறான், உஷ்பு ஏற்றுறான், ஆசை காட்டி பசியை இருந்த பசியும் பெருசாக்கி, இருந்த தாகத்தை ரொம்ப பெருசாகி, டேஸ்ட்டையும் அதிகப்படுத்தி, ஆசையை தூண்டி விட்டு, அப்போவுமே ஆகாத கல் நம்ம ஜெபம் பண்ணா. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடல, சொல்லிட்டான் சாத்தான். நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா, இயேசுவின் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கூட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் பசிக்கு கல்லை ஜெபம் பண்ணும். கல்லை ஜெபித்தால் அவர் ஆண்டவர் அப்பமாய் மாற்றுவார். உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சு உபவாசம், 3 நாள் உபவாச கூட்டம். கல்லை அப்பமாய் மாற்றுவதற்கு 3 நாள் உபவாச கூட்டம். நோட்டீஸ் போடு. ஆமாம், போட்டுருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார், சாத்தானே இங்கே பாடா சொன்ன மாதிரி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அந்த ஒரே வார்த்தையில் அவனுடைய திட்டமே என்னாச்சு, மாட்டி வாங்கிடுச்சு. பார்த்தான், விடக்கூடாது இவரை. ஆமே, இவரை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. மாம்ச தேவையை பூர்த்தி செய்யலான்னு பார்த்தா நம்ம வார்த்தைக்கு அவர் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை, விடக்கூடாது. அடுத்தது மேலே கொண்டு நிறுத்தி, நீ தேவனுடைய இப்போ இப்போ பார்த்தீங்க. அடுத்த கேள்வி, எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுறான்.
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் பார்த்தீங்களா, கீழே குதி. தேவனுடைய குமாரன் இல்லவா, நீர் குதிச்சா நான் நம்புறேன். சாஸ்திரம் நான் என்ன செய்கிறேன், நம்ம பார்ப்போம். பரவாயில்ல, இப்போ சாசம் நம்ம தான் ஞானசாங்க கொடுத்துடலாம். நம்ம கிடையாது. அல்லேலூயா. கீழே குதியும். கட்டளையிடுவார் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? பரீட்சை பாராதிருப்பான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு வார்த்தை கூட அவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, இடமே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துரு கொண்டு இருக்கிறதான எல்லா சதி திட்டங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அடுத்ததாக கூப்பிடுறான். என்னது? உயர்ந்த மலையுமே கொண்டு வந்து விட்டு சகல ராஜ்யங்களையும் காண்பித்து விழுந்து பணிந்து கொண்டால். அப்போ அதில் ஒரு வசனம் அந்த வேற புத்தகம் சொல்லியிருக்கோம், இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போது உலகத்தில் உள்ளதான காரியங்களை இயேசுவிடத்தில் காட்டும். இன்று அநேகரை விளைத்தள்ளுகிற இடமே எதுதான்? உலகத்தின் ஆசை. ஜீவனம் பூமியில் வாழ்வதற்குரிய என்னது? ஆசீர்வாதங்கள் தான். அப்போ தேவ செய்திகள் என்று பேசுகிறது தான் பைபிளில் இருந்து உலக செழிப்புக்குரிய போதனை தான் வருது. நிறைய உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், வலப்புறம் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய் நேட்டு போட்டுருவான் கையை விரிச்சு. அப்போ இந்த பிரசங்கங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? துக்கமாக இருக்கா? நம்ம சர்ச்சில் இந்த பிரசங்கம் எல்லாம் அப்படியே பாயிண்ட் எடுத்தால் கூட பாஸ்டர் வேறு ஏதாவது இடையில கோர்த்தான் விடுவார். ஹல்லேலூயா. உலக செழிப்பு, உலக ஆசீர்வாதம் என்று செய்தியின் மூலமாக உன் கவனத்தை எங்கு? உலகத்துக்கு திருப்பல்ல. ஹல்லேலூயா. உன்னுடைய சிந்தையை பரலோகத்திற்கு திருப்புறத கற்றுக்கணும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவரோட பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் மாதம் லட்சங்கள் சம்பாதிக்கிறவன் எல்லாம் யாரும் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் சில ஆயிரங்களை சம்பாதிப்பான், ஆனால் கிறிஸ்தவன் அல்லாதவன் ஏராளம் லட்சங்களை சம்பாதிப்பான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆனால் உலக ஆசீர்வாதத்திற்காக அல்ல கிறிஸ்துவிடத்தில் வருது. அப்படின்னா அவன் கிறிஸ்துவிடத்தில் வந்ததுனால தான் உலக ஆசீர்வாதம் பெற்றானா? இல்லையே. அப்போ உலக செழிப்பு, உலக ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ள உயர்வு அதற்காக அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது, அதல்ல போதனை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருந்து உலகத்தை வெளியே தள்ளுதான் போதனை. கைகளை தட்டி கத்திர மையப்படுது. ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு உலக ஆசீர்வாதத்தின் மேல் சீட்டிங் பண்ணி உட்கார வைக்கிறது அல்ல, உலகத்தில் இருக்கிற உன்னுடைய சிந்தையை பறித்து தேவ ராஜ்யத்தை நடுவதான். ஆமென், ஹல்லேலூயா. முதல் நாட்கள் சத்துரு கிரிச்சி தந்திரமாக செயல்பட்டு கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் தேவனுக்கும் உனக்கு உரிய உண்மையான நெருக்கத்தில் விரிசலை கொண்டு வருவதே இன்றைய உலகத்தில் நமக்கு தேவையான காரியங்களை கொண்டு முன் நிறுத்தி அதன் மேல் எண்ணம், அதன் மேல் ஆர்வம்,
அதன் மேல் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எங்குள்ளது? உலகத்தில் உள்ளது. ஒரு நாள் எதன் மேல் எண்ணம் இருந்து? தேவன் மேல். எதன் மேல் எதிர்பார்ப்பு? தேவனிடத்தில். எதன் மேல் அன்பு? அவர் மேலே. அல்லேலூயா. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எதன் மேலே? இதன் மேல். உலகம், உலகத்துக்குரிய காரியம், சரீர பிரகார நன்மை, உலக ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய உயர்வு, இவைகள் நம்முடைய கவனத்தை எரிஞ்சிருப்போம். அப்போது இங்கே சபையில் வரும்போது நம்ம செய்தியை கேட்கும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுது? ஓ ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அப்படி இருந்து இப்படி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடப்பான்னு ஒரே ஒரு வார்த்தையோடு சரி. அப்புறம் அடுத்த வாரமும் அதே தான் சொல்லுவோம். நம்ம மாற்றம் வருவதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை கொண்டிருக்கணும். உள்ளான நிலையில் நான் என்னுடைய உள்ளான இருதயம் நெருக்கமாக இருப்பது எதில்? என் தேவன் மேலா, அல்லேலூயா, அல்லது உலகத்தின் மேலா? அது நீ அடையாளம் கண்டுகொள்ளும். அடையாளம் கண்டுகொண்டு ஆமென், என் நேசரோடு நெருக்கமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே என்று பரிசுத்தாவிடத்தில் நீ என்ன செய்யணும்? உதவியை கேட்கணும். கேட்டு தேவ சொந்த ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்குள் இருக்கிற, ஏனென்றால் அந்த ஆதியில் தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பில் விரிசல் ஏற்படுவதே பிரச்சனைகளுக்கு தேவை. அப்போது நம்முடைய இப்போது குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னாலே அல்லேலூயா, இவங்களை விட்டுருவோம். இதோட சின்ன குழந்தைகள் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இவங்க நடந்து தானே ஆகணும். சின்ன குழந்தை நடக்கணுமா? நடக்க விடுவாங்களா? விட மாட்டான். ஒரு வயசு குழந்தைய நடக்க விடுயா? அப்போ ஒரு வயசு குழந்தைய நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தூக்கி தோளில் வச்சுருப்போம். அப்படியே வச்சுருப்போம். கையில் கீழே உட்கார விட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ அதுக்கு நாளைக்கு தெரிந்த ஒரு கவலை இருக்கா? இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படி இல்லை. இவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ சில நிறைய கவலை இதுகளுக்கு இருக்குது. நடக்கணுமே, உடுக்கணுமே, துணி அது நல்ல ஒரு துணி இல்லையே, அவங்க நல்லது அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்கம்மா, இப்படியெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு எண்ணங்கள் அதோட உருவாயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓ நீங்கள் மனம் திரும்பி யாரை போல மாறணும்? குழந்தையை போல் ஆகலை, நான் பரலத்துக்கு போக மாட்டீங்க. அப்போ குழந்தையை போல் ஆகிறது என்றாலே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுள்ள ஒரு கவலையற்ற ஒரு மனநிலை, ஆசையற்ற மனநிலை. அல்லேலூயா. அந்த தெளிவடைந்த இருதயமாக்கும் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அது ஒரே நாள் ஆகாது. அல்லேலூயா. சத்தியம் கேட்க கேட்க நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்க நமக்குள்ள மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ச்சி. ஆமென். அல்லேலூயா. அப்ப சத்துரு என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து, ஆமென், அவன் கண்ட்ரோலுக்குள் அவன் நினைச்ச நம்மளை கொண்டு வர. அதான் நமக்கு பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். எதோட இல்லை, 12ஆம் வசனம் 6:12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடு, அதாவது மாமிச சரீரமுடைய நபர்களோடு அல்ல. ஆமென். மாமிசமும் இரத்தமும் உள்ள யார் அல்ல? மனித வர்க்கத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். அப்போ மாமிச பிரகாரமான போராட்டம் அல்ல. அல்லேலூயா. அதாவது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா. இன்னும் விளக்கமாக சொல்ல போன மனித வர்க்கத்தோடு அல்ல. ஆமென். அப்படி என்றால் உடல் அற்றவைகளோடு. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், காணக்கூடாத உலகத்தை ஆட்சி செய்யும் பொல்லாத ஆவிகள். கண்களால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அது மனிதர்களுக்குள் அவள் நுழைந்து, அல்லேலூயா, மனித வடிவத்தில் காட்டுகிறாரே தவிர, அல்லேலூயா, யார் கிரியை செய்வது என்று தன்னை காட்டவில்லை. இதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய வேலை நம்ம மேல. புரியுதா இல்லையா? ஆமென். ஆனால் சொல்லப்படும் காணக்கூடாத மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இவன் மனுஷன்,
ஆனால் ஆண்டவர் சொல்லிட்ட மாமிசத்தோட ரத்தத்தோடு அல்ல, அவன் மனிதனோட அல்ல. கண்ணுக்கு காண முடியாத ஒன்று, ஒரு ஸ்பிரிட்டு அவன் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கையை தலையில் சகப்படுது. இப்போ பேதர் இயேசுட்ட வந்தான். இயேசு சொன்னார், மனிதகுமார்னா என்னை நான் சிலுவையில் அடித்து கொள்வாங்க, 3ஆவது உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொன்ன உடனே பேதர் சொன்னான், பேசலான் அதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, ஒத்துக்க மாட்டான். நேரத்தில் 2 பட்டைகள்லாம் வச்சுருக்கேன், ஒரே வெட்டு எல்லாமனையா. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சில நேரம் ஒரு உண்மை தான் தெரியும், வெட்ட முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்போ யாரை பார்த்து சொன்னார்? சாத்தான பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, பேதுருவே நீ முன்னவா. அதாவது அதுக்கு அர்த்தம் எது முன்ன வந்து உன் பேச்சில் எது முன்ன வருது? சாத்தா முன்ன வந்து இடைஞ்சல் பண்றான். எனக்கு பின்னாக போ சாத்தான. என் சபையை கட்டுவதற்காக தெரிந்து கொண்ட பேதுருவே நீ எங்க வா, முன்னாடி. அல்லேலூயா. கையை தலையில சொல்லும். இதாக்க அந்த செயல்பாடுகள் குழந்தைகள் மூலமாக இருக்கும், பெத்த பிள்ளைகள் மூலமாக செயல்படும், கட்டின மனைவி மூலமாக இருக்கும், புருஷன் மூலமாக இருக்கும். ஏதோ ஒரு லெவலில் சத்துரு நினைச்சுவான் எல்லாம். அதாவது எப்போவுமே அவன் வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். உலகத்தில் தூங்காமல் இருக்கிற நம்ம தேவன். அல்லேலூயா. இன்னும் தூங்காமல் இருக்கிறவங்க ஒருத்தவன் அவன் சாத்தான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? தூங்குவோம். ஸ்தோத்திரம். அப்போ சத்துருவுக்குரியது உங்ககிட்ட இருந்தால் சாத்தான் செயல்படுவான். அல்லேலூயா. தேவப்பிள்ளை கவனமாக இருக்கணும். ஓகே, ஆமென். அப்போது இன்னுமாக இவ்வுலகத்தை ஆட்சி செய்யும் இருளின் பொல்லாத ராஜாக்கள், தலைவர்கள். ஆமென். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றி அவர்கள் என்ன செய்யறாங்க? நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இது சாத்தானால் உண்டாகிற என்னது? நடத்தி செயல்பாடு. அல்லேலூயா. கையை தலையில சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் எண்ணுக்கடங்காத சத்துருடைய வானமன்றது பொல்லாத ஆவிகளின் என்னது? சேனைகள் என்றாமே இருக்குது. அதான் சொல்லப்பட்டது. என்னது? அது எப்படி? இந்த பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியோடு மட்டுமல்ல, பின் ஆவிகளின் சேனைகளோடு. அப்போ இதுகளுக்கு எல்லாம் யார் மேலே தான் குறி? சபையின் மேலே. யார் மேலே குறி? ஊழியக்காரங்க மேலே. யார் மேலே குறி? தேவ ஜனங்கள் மேலே. யார் மேலே குறி? தேவனுடைய பிள்ளைகளோட குடும்பங்கள் மேலே. ஆமென். யார் மேலே குறி? வாலிபர்கள் மேலே. ஆமென். அப்போ இதை நம்ம அறியணும்னா நமக்கு என்ன புத்தி வேணும்? தெளிந்த. அப்போ அந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். தேவன் நமக்கு என்ன அல்ல, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்ல வாசிப்பா சொன்னத. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த என்னது? தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அப்போ நமக்குள் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அல்லேலூயா அந்த உதவியோடு ஒரு தெளிவான ஒரு மனநிலை நமக்கு தேவை. அதற்கு நாம் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எல்லாம் கண்கள் முடிச்சோம். கர்த்தருடைய சம்பந்தத்தில் ஒப்பு கொடுங்க. பார்க்கலாம். ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். தேவ சம்பந்தம் ஆண்டவரே சாத்தாண்ட தந்திரங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தெளிவுள்ள ஒரு மனநிலை எனக்கு தாழ்வு சொல்லி கேட்போம். எல்லாரும் கேட்போம். சாத்தான தந்திரங்கள் விழுந்து விடாதபடி, சாத்தான தந்திரங்களை அறிந்து அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு விலகி நாங்கள் ஜீவிக்க அதற்குரிய கிருபையை எங்களுக்கு தாருங்கள் சொல்லி கேட்போம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே அசைவாட ஆளுங்க ஒவ்வொரு பேரும் வெளிப்படும்படியா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே கடந்து வர உண்மை ஆராதிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனை நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக கேட்ட வசனங்களின்படி ஆமென் எங்களுடைய உள்ளானதிலே நாங்கள் அலசி ஆராய
அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவில் எந்த விரிசலும் ஏற்பட்டு விடாதபடி கர்த்தரை சார்ந்து நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து